ரப்பி வலா யன்சா. அல்லாஹ் வந்து மறக்கவும் மாட்டான், மிஸ் பண்ணவும் மாட்டான். எல்லாம் அக்லர் ஆணிகள் அறிவிச்சிருப்பான். அதான் பதில். எங்க போவாங்க சரியா இருந்தாரு. என்ன அர்த்தம் கேட்டா, அது எனக்கு தெரியாது. எங்க போவாங்க, முன்னோர்கள் என்ன செய்வாங்க, அதெல்லாம் எனக்கு பேசக்கூடாது. இது நான் வந்து நான் சொல்றக்கூடிய உண்மை, அவ்வளவுதான். இது ஏத்துக்கிறதுனா உனக்கு கெட்ட முடிவு ஏற்படும். இதோடு நிறுத்திக்கணுமே தவிர அதுக்கு மேல வந்துட்டு அவர் யாரு இவர் யாரு, அந்த அவளியாக நம்ம தர்காவை கட்டினா அவருக்கு என்ன சொல்றீங்க? இது ஏன் இந்த வேலையை கேட்கறீங்க? கட்டக்கூடாது மார்களை நிறுத்திட்டு போகணும். கேட்டா ஒரு ஆள் அவளியா நினைச்சுக்கிடுவான். அவரும் ஒரு தர்காவை கட்டி வச்சிருப்பாரு. நம்ம தர்கா கட்டக்கூடாதுன்னா இந்த அவளியா கட்டினார் அவர் என்ன, அவரை பத்தி என்ன, அவரை பத்தி எனக்கு என்ன பாருங்க, தர்கா கட்டக்கூடாது இப்படி நம்ம சொல்லணும். நம்ம என்ன சொல்லுங்க, அவரை பத்தி எனக்கு கேட்கிற தர்கா கட்டக்கூடாது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அதை சொல்றது என் கடமை. அவரு அது எனக்கு தெரியாது. அதை பத்தி இங்க பேசாத, அல்லாஹ் பத்திரிங்க கட்டக்கூடாது, மார்க்கம் சொல்ல கட்டக்கூடாது, இப்படியே நிக்கணுமே தவிர அவன் இழுத்து விடுற வம்பளை நீங்க மாட்டிக்கிற கூடாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப டெக்னிக்கான செஞ்சு அப்படி நழுவிட்டு வந்து நான் சொல்லி தரான், வழிகாட்டுறது தான் சொல்றான். எல்லாத்துக்கும் பாயிண்ட் இருக்குல்ல, அப்படி சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா அந்த டாபிக்கு மாற்றிடுறாரு. அதாவது இவங்க முன்னோர்களை போயிட்டாங்க, இறைவன் மறக்க மாட்டான். எப்படிப்பட்ட இறைவன் தெரியுமா, அப்படி போயிடுறாரு. அந்த இறைவன் யார் தெரியுமா? ஜஅலகுமுல்லாஹு மஹதன், உங்களுக்கு இந்த பூமியை தொட்டிலாக ஆக்கியிருக்கிறான். கலக்கலக்கும் ஃபீஹா சுபுலன், அதிலே பல பாதைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். அன்சல மினஸ்ஸமாஇ மாஅன், வானிலிருந்து தண்ணீரை உங்களுக்காக இறக்கி இருக்கிறான். அக்ரஜனா பிஹி அஸ்வாஜம் மின்னபாத்தின் சத்தா, வகை வகையான தாவரங்களை அதன் மூலம் உங்களுக்கு நம்ம முளைக்க செய்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் குழு ஒரு அண்ணாமக்கும், நீங்களும் உண்ணுங்கள், உங்கள் கால்நடைகளுக்கும் மேய கொடுங்கள். இன்னபிதாரிக்கல் ஆயாத்தின் ஒளிமுகா, அறிவுடைய மக்களுக்கு இதிலே சான்றுகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட என் இறைவன் அதை மதிவனை கொடுப்பாண்டார். பாயிண்ட்டுக்கு பாயிண்டாவும் போச்சு, பிரச்சாரத்துக்கு பிரச்சாரமும் போச்சு. அவன் கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னு கேட்டா, இப்படிப்பட்ட இறைவன் முந்தி உள்ள ஆள்களை பத்தி கேட்கறீங்கள, அதையும் பதிவு பண்ணி வச்சிருப்பான். இவ்வளவு செய்யற விஷயம் வந்து அவனுக்கு தெரியாதா இருக்கு. அப்படின்னு சொல்வதன் மூலமாக இவ்வளவு அவன் தான் செய்யறாங்கிற அந்த கடவுள் கொள்கையும் சொல்லிவிடுறாரு. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடுறாரு, மாட்டிக்கிறான்னு தப்பிக்கிறாரு. அவ்வளவு அற்புதமான முறையில் செய்யறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வார்த்தைகளை அளந்து போடுறாங்க. ஆனா வழக்கது அரைனாக ஆயாத்தினா குல்லா, எல்லா அத்தாட்சிகளையும் காட்டினோம் அவனுக்கு, பிறவனுக்கு. மறுத்துட்டான், நிராகரிச்சுட்டான், ஏற்றுக்கிற மாட்டேன்ட்டான். அப்ப என்ன பண்ணா, அஜித்தனால் சுகுர்ஜனாமின் அருளினா பிசிஹரிக்க யா மூசா, உன்னுடைய சிகிரை வித்தையை வைத்து எங்க ஊர்ல இருந்து எங்களை வெளியே திருக்க நீ பிளான் பண்ணிருக்கிறியா? போல நேர்த்தி என்னக்க பிசிஹரின் மிகிலிகி, இது போன்ற ஒரு வித்தையை நாமும் செய்து காட்டப் போகிறோம். ஒரு நமக்கு மத்தியில் ஒரு ஒப்பந்தம் போட்டுக் கொள்வோம். அந்த நாளில நீங்க வந்து நாம வந்துருவோம், ஒருத்தருக்கு மீற வேண்டாம். அந்த நாளில் நாம் இது போன்ற ஒரு வித்தையை செய்து காட்டுவோம், பந்தயத்துக்கு ரெடியா அப்படின்னு சொல்லி கடைசியா நினைச்சான். ஆனா அவன் பந்தயத்துக்கு ஏற்பாடு பண்ணும் பொழுது பந்தயத்துக்கு வீழ்ச்சின்னு நினைச்சான். ஒரு விட்டுக்காரரு என்னன்னா ஏற்பாடு பண்ணி கவலைப்பட மாட்டான்ல, தைரியமா ஏற்பாடு சவால் விட்டுட்டு சவால் வருவாங்க, நெருங்கி போனா ஓடி போடுவாங்கல்ல, அவனால் முன் வந்தானே. இந்த வகையிலும் பரவாயில்லைங்க. நம்ம மாற்று கருத்துடைய மக்கள்கிட்ட போய் சொன்னோம்னா அவங்க ஒரு கருத்து, நம்ம ஒரு கருத்து சொல்றாங்க. விவாதத்துக்கு ரெடியாமாங்க, ரெடி வாங்க, அதுவே அப்புறம் பேசிக்கிறோம், விவாதத்துக்கு ரெடிக்கா இருக்கும். ஓடுறாங்களா இல்லையா? இவன் நின்றாங்க வந்து நிற்கிறான், வா நான் அதை கொண்டு வரேன், நீங்க வா அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு அதுக்கு வந்து அவன் ரெடி பண்ணிட்டான். இதுவரைக்கும் வந்து புறவன் போய் அந்த அற்புதங்களை காட்டின வரைக்கும் உள்ள சம்பவம். காட்டின பிறகு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, அந்த ஒப்பந்தம் பண்றாங்க, மந்திரவாதிகள் வந்துட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு அல்லான்னு சொல்றாங்க, புறவன் அல்லான்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து குழுமிட்டாங்க. குழுமுன உடனே போட்டி நடக்கிறது. போட்டி எப்ப நடக்குதுன்னு கேட்டா, உச்சிய நண்பகல்ல நடக்குது, அதாவது முற்பகல் நேரத்தில் நடக்குது. எப்ப நடக்குதுன்னா பண்டிகை நாள்ல நடக்குது. இருக்கும் யோமுல் ஜீனா, ஒரு நாள் வச்சுக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நாள் தானே, உங்களுடைய திருநாளை வைத்துக் கொள்ளுங்கள், எல்லாம் ஜீனத்தை அலங்காரமா இருப்பீங்களே, அந்த நாளைய திருவிழா நாளில் வைத்துக் கொள்வோம். அப்பதான் சுற்றுவட்டாலும் வருவாங்க. திருவிழா அன்னைக்கு தான் ஒரு ஜல்லிக்கட்டு ஏறி கட்டுனா உலகத்தில் 50 கிராமத்தையும் சேர்ந்து வந்து வண்டி பிடிக்க வந்துருவாங்க. அப்ப எல்லா மக்களும் பார்க்கணுங்கிறக்கா மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, அந்த மாதிரி நாள் தேர்ந்தெடுக்கிறாங்க. நம்மளும் விவாதம் பண்ணோம்னு சொன்னா ஞாயிற்றுக்கிழமை தேர்ந்தெடுக்கணும், எல்லாம் டூட்டிக்கு ஒரு நாள் போய் தேர்ந்தெடுத்து யாரும் வளமாக்கிட கூடாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யணும், எவ்வளவு சீனத்தை பார்த்து தேர்ந்தெடுத்துக்கணும். எல்லா மக்களும் வரக்கூடிய வாய்ப்பு எப்ப கிடைக்குமோ அந்த டேட்டை மூசா அலைஹிஸ்ஸலாம் விடுறாங்க. மௌலிதுக்கும் யௌமுல் ஜீனா, அந்த அலங்காரம் செய்யக்கூடிய நாள், பண்டிகை நாள், திருநாள், உங்களுடைய திருவிழா நாள் இருக்க அதான் நாள், அந்த நாள் வச்சுக்க.
உன் பண்டிகை அன்னைக்கு வச்சுக்க நான் வர்றேன் அப்படின்ட்டாரு. அதுவும் சொல்றாரு, நீ பண்டிகை அன்னைக்கு ராத்திரி சாமத்தில் 12 மணிக்கு வச்சிருக்கூடாது. சொல்லுவா முற்பகல்ல வைக்கிற மக்கள் ஒன்று சேரணும், பகல்ல வைக்கும், பட்ட பகல்ல இல்லைன்னா லைட்டிங்ல ஓலாருவான். அதனால வித்தையும் தெரியாது, அற்புதமும் தெரியாது. அப்ப பகல் நேரத்தில் நடத்த வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் வர வேண்டும் என்பதில் மூசா அலைஹிஸ்ஸலாம் குறியா இருக்கிறாங்க. இப்போ விவாதம் பண்ணும்போது ரூம்ல உட்காந்து பேசணும் கூட போகக்கூடாது. ரூம்ல உட்காந்து பேச எதுக்கு ரூம்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு சீனாவில் கூப்பிட்டாங்க? பண்டிகை பெருநாளைக்கு பேசுவா, நான் வெள்ளிக்கிழமை பேசுவா, லீவு நாளில் பேசுவா, பகல்ல உட்காந்து பேசுவா, எல்லாரும் தெரியற மாதிரி பேசுவான் கூப்பிடணும். அந்த ரூமுக்குள்ள இறக்கிட்டு பேசக்கூடாதுங்கிறதுனாலதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க? அதாவது பேசும் பொழுது பிறகு நீ வானம் கூட்டிட்டு வா, நானும் வர்றேன், ரூம்ல தனியாக உட்காந்து நான் செஞ்சு காட்டுறேன் அப்படி சொல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க? வெளிப்படையா நடக்கணும், ஏதாவது ஒழிச்சு மறைச்சு நடக்கூடாது. சொல்லிட்டாங்களா? புகத்தவல்லா பிறவனும் பின்வாங்கி ஜமா கைத சும்மாக்கா பிறகு சூழ்ச்சியை திரட்டிக் கொண்டு வந்தாங்க. திருப்பி என்ன செய்யறான்னு கேட்டா எல்லாத்தையும் கூப்பிடுறான். மந்திரவாதிகள் வந்துட்டாங்க. ஒரு பக்கம் மூசா நபி மட்டும் இருக்கிறாங்க, பக்கத்துல ஆர்வம் இருந்திருப்பாங்க, அப்படின்னு சொல்லப்படல. அந்த பக்கத்துல எதிரணியில உள்ள வித்தைக்காரர்கள் புரிஞ்சு இருக்கிறாங்க. இந்த வித்தண்டா என்ன சிகுர்னா என்ன விளக்க வேண்டி இருக்குது. இதை வளர்க்க வேண்டிய மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறுல தான் அது உரிய வளர்க்க வேண்டிய நிறைய பாயிண்ட் கிடைக்கும். முதல் சம்பவத்தை சொல்லிட்டு வளர்க்கும். சிகுண்டா என்ன, சிறுமோனியின் குரு இருக்குதா, செய்ய முடியுமா, அது இந்த தொடர்ச்சி வரும். இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிற சம்பவத்தை நம்ம வழங்கிடுவோம். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பக்கமும் எதிரிகள்லாம் வந்த உடனே சொல்றான் என்னன்னு கேட்டா, மூசா அலைஹிஸ்ஸலாம் யா மூசா இம்மா அன் தூக்கிய இம்மா அன்ன கூட அவ்வளவு பண்ணால்கா. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க, மூசாவே எல்லாம் கூடியாச்சு, எதிரி சைடு கேட்குது, நீங்க வித்தையை போடுறதுல நாங்க ஃபர்ஸ்ட் போடணுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க, உங்க வித்தையை நீங்க ஃபர்ஸ்ட் காட்டுவீங்களா அல்ல எங்க வித்தையை நாங்க ஃபர்ஸ்ட் காட்டணுமா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, பல் அவுக்கு உங்களை போடணும், உங்க வித்தையை ஃபர்ஸ்ட் காட்டுங்க, நீங்களே முதல்ல போடுங்க அப்படின்ட்டாங்க. போட்ட உடனே கைதா ஹிபாலுஹும் வஇஸியுஹும் யுஹய்யலு இலைஹி மின் சிஹ்ரிஹிம் அன்னஹா தஸ்ஆ. அவர்களுடைய கைத்தறிகளும் அவர்களுடைய கயிர்களும் முறுக்கேற்றப்பட்ட கயிர்களும் மூசா நபிக்கு சீருகிற வேகமாக சீருவது போல தோற்றமளித்தது. அல்லாஹ் சொல்லி காட்டான். அங்க கைத்தறி போடுறாங்க, கைத்தறி தூக்கி போட்ட உடனே என்ன ஆகுது? கைத்தறியா இருக்கிறது அது என்னமோ உருக்கிட்டு சீரிட்டு வர்ற மாதிரி மூசா நபி கண்ணுக்கு அப்படி தெரியுது. மூசா நபி கண்ணுக்கு தெரிஞ்சு நல்லா சொல்றான். அப்ப கைத்தறியை போட்ட உடனே அது சீறி செல்வது போல மூசா நபிக்கு தோற்றமளிக்கிறது. கையில முறுக்கி போடுறாங்க, அதை போட்டவன அதுவும் அந்த மாதிரி சீறிட்டு போற மாதிரி பாஞ்சு வர்ற மாதிரி தெரியுது. அது எந்த அளவுக்கு சீர்ற அளவுக்கு இருக்குன்னு சொன்னா அதை பார்த்து மூசா நபிக்கு பயம் வருது. சும்மா மூழ்கிட்டு அந்த நிலையை பார்க்கிற அளவுக்கு எல்லாம் இல்ல. அது வரக்கூடிய இந்த போர்ஸை பார்த்தோம்னு சொன்னா மூசா நபி ஆடி போய் மூசா அவங்க போட்ட வித்தையை பார்த்துவிட்டு மூசா இதயத்திற்குள்ள பயத்தை உணர்ந்தார். இப்படி பண்றாங்களே, ஒண்ணு அது சீரிட்டு வர்றதுனால அட்டாக் பண்ணிடுமோ என்ற பயமாவும் இருக்கலாம், அல்லது இதை ஜெயிக்க முடியுமாங்கிற பயமாவும் இருக்கலாம். எப்படி பண்ணிட்டாங்க? சீரிட்டு வருது, இது எப்படி நம்ம ஜெயிக்க இயலுங்கிறதும் பயம் தானே. பயம் அல்ல, மட்டையை தான் சொல்றான். பயத்தை உணர்ந்தாரு என்பது இது சீரிட்டு வந்தா நம்ம கடிச்சிருமோ, பாம்பு கடிச்சிருமோன்னு சொல்லி கூட பயந்திருக்கலாம், அல்லது இதை ஜெயிக்க முடியுமான்னு கூட நினைச்சிருக்கலாம். அவரு இப்படி பண்றாங்க என்ன தெரியல என்று சொல்லி அவர் பயந்தார்ந்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிவிட்டான். இதான் மனுஷன் எல்லாம் வழங்கிடும். இன்னொரு பயன் இருக்கு, அல்லாஹ் சொல்லி அனுப்புறான், அல்லாஹ் ஏற்பாடு சொன்னான், அல்லாஹ் போட்டிக்கு ஒத்துக்கிற சொன்னான், அல்லாஹ்வுடைய உத்தரவான கலந்துக்கிறாரு, அப்பவும் பயப்படுறாரு. அல்லாஹ் சொல்லி அனுப்பியிருக்கும் என்ன பண்ணிருக்கானே போட அப்படி நிக்கணுமா இல்லையா? அப்படிதான் நிக்கணும், அது ஒரு விஷயம். மனுஷன் நிக்க மாட்டாங்க ஒரு விஷயம், அப்படி நிக்க வேண்டும் என்பது அது வேறு விஷயம். மனிதனால் நிற்க முடியுமா? திடீர்னு ஒண்ண கண்டா அதுக்கு என்ன பயம் உங்களுக்கு வருமா எனக்கு வருமா? அது மூசா நபிக்கு வந்தது. இத்தனை கையில சாமா வச்சுக்கிறார் அவர். நம்ம ஒண்ணுமில்லாம இருப்போம், அவர் கையில அதை அடிக்கிற அளவுக்கு விஷயத்தோடு இருக்கிறாரு. அதை அடிச்சு வெல்ற அளவுக்கு விஷயத்தை வச்சுக்கிறவர் என்ன பண்றாருன்னு கேட்டா அவங்க மட்டும் வித்தையை பார்த்த உடனே நடுங்கிறாங்க, பயப்படுறாங்க. அப்ப மனிதர்கள் தங்கள் இயல்பில் இருந்து நீக்கப்பட்டவர்களா இருக்கவே இல்லை, மூசா நபி உட்பட. அவங்க மனிதன் நீங்க அந்த இடத்துல இருந்து அப்படி பயப்படுவீங்களோ அப்படிதான் மூசா நபி பயப்படுறாங்க. பயப்பட தேவையே இல்லை. அப்படி நம்ம உட்காந்து தத்துவம் பேசிட்டு இருக்கலாம், தத்துவம் பேசலாம், தூக்கி கூட பயப்படுவீங்க. இதை தூக்கி சொல்லினா மட்டும் அளவு வச்சுக்கீங்க. இது மாதிரி முறுக்கி எங்க தெரியாம புத்து விடணும். இப்படிப்பட்ட பயப்பட மாட்டீங்க. நான் பாட்டு கோர தெரியாம மூஞ்சில விழுந்துருவீங்க, அழுதி பிடிச்சு தெரிஞ்சுருவீங்க. இதான் மனுஷன். அதே மூசா நபி
மூசா நபி அவர்கள்ட்ட விஷயம் இருந்தாலும் வெளியில இருந்து பேசும்போது தத்துவம் பேசிட்டு இருக்கலாமே தவிர நம்ம மேல வந்து ஏதாவது விழுந்தீங்கன்னா அப்ப நம்ம அடித்தான் போயிடும். பயந்துட்டாங்க. பயந்த உடனே நாம் சொன்னோம், அல்லாஹ் சொல்றான் லா தகஃப், பயப்படாத, இன்னக அன்தல் அலா, நீ தான் வெற்றி பெற போற, ஜெயிக்கிறவன் நீ தான், எதுக்கு பயப்படுற என்று நாம் சொல்லிவிட்டோம். சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் சொந்தமா இருக்கிறது பண்ணவே இயலாது, அப்பவும் அல்லாஹ் உத்தரவு போடுறான். அங்க போட்டாங்களா பயப்படாதுன்னு சொல்லிட்டு மாஃபி யமீனிக்க, உன் கையில் உள்ளது இப்ப போடு. அல்லாஹ் கமாண்ட் வந்தா தான் வேலை செய்யும், இவரா போடும்போது வராது. அல்லாஹ் கமாண்ட் உத்தரவு போடுறான், வாழ்க்கை மாஃபி யமீனிக்க, உன் வலது கையில் இருக்கிற பொருளை போடு. தல்கஃபு மா ஸனஊ, அவர்கள் செய்வதை அது விழுங்கும். விழுங்கும் என்றால் அதையே விழுங்கும் என்று வைத்துக் கொள்ளலாம். இது போய் பாம்பு வாயை திறந்துட்டு போய் அங்க போட்டு சாப்பிட்டு விழுங்குன்னு வச்சுக் கொள்ளலாம். விழுங்குது என்பது வந்து ஜெயிக்கிறது அர்த்தம் சொல்லுவாங்க. அந்த வித்தையை இந்த வித்தை விழுங்கிருச்சு அப்படின்னு என்ன அர்த்தம், வென்று விட்டது. அதை விட சிறப்பா விளங்குச்சுங்கிற கருத்தும் இந்த சொல்லுக்கு உண்டு. ரெண்டுல எதாவது அற்புதமா நடக்கிறதா முடிஞ்சு கூட செஞ்சிருக்கலாம். அது வந்து நம்புறதுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் கிடையாது. அல்லாஹ் செய்யறான்னு நினைக்கும் போது அற்புதம் நம்பிடும் பொழுது இதை முழுமுறை டவுட் வர தேவையில்லை, நேரடி அர்த்தம் வச்சுக்கலாம், கருத்தும் கொடுக்கலாம். அப்ப தல்கஃபு மா ஸனஊ, அவர்கள் செய்ததை இவர் போட்ட அந்த பொருள் வந்து விழுங்கி விட்டது. இன்னமா ஸனஊ கைது சாகிரின், அவர்கள் செய்வது வித்தைக்காரன் செய்கிற சூழ்ச்சிதான். வலா யுஃப்லிஹு ஸாஹிரு ஹைது அத்தா, களத்திற்கு வரும்பொழுது சூழ்ச்சி வித்தைக்காரன் வெல்ல மாட்டான். களத்துக்கு போட்டிக்கு வராத வரைக்கும் பொதுமக்கள்கிட்ட தான் வித்தை காட்டுவான். இங்க வாட டெஸ்டுக்கு வாடனை ஓடிடுவான். எத்தனையோ பேர் மோதனம் இருக்கிறேன், எலுமிச்சம்பழம் இருக்கிறேன் பாங்க, சபைக்கு காட்டுவாங்க, இங்க வா இப்ப எடு எடுக்க, அவனை திருப்ப நம்ம தயார்னு உட்கார்ந்துட்டோம்னு சொன்னா வித்தைக்காரன் ஜெயிக்க இயலாது. போட்டி இல்லாத அப்பாவிகள் மத்தியில் போய்கிட்டு தான் வித்தை பண்ண முடியும். அது ஆய்வு செய்யக்கூடியவன் உட்கார்ந்தான்னு சொன்னா எந்த வித்தைக்காரனும் ஜெயிக்க முடியாது, ஏமாற்ற முடியாது. அது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலா யுஃப்லிஹு ஸாஹிரு ஹைது அத்தா, வித்தைக்காரன் களத்திற்கு வரும்பொழுது வெல்ல மாட்டான், வெல்ல முடியாது, வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச என்ன நடக்கும், அவங்க தோல்வி ஒரு செகண்ட்ல முடிஞ்சு வச்ச விவாதம்னா நான் ஜெயிச்சு நீ ஜெயிச்சு ரெண்டு சொல்லிட்டு இருப்பான். அப்படி மாட்டா இது ஓட்டர் முடிஞ்சு விஷயம் முடிஞ்சு சாப்டர் க்ளோஸ். யார் ஜெயிச்சான்னு தெரிஞ்சு வச்சுருங்க. விவாதம் பண்ணுவதால் ஏற்படுற ரிசல்ட்டை விட இந்த ரிசல்ட் வந்து 100%, 100% இது சரி இது தவறுன்னு நிரூபிச்சிடும். அவங்க போட்டது தின்றுச்சு. இப்ப என்ன ஆகும், ஹக்கை ஏத்துக்கணும். ஏத்துக்கிட்டாங்களோ ஏத்துக்கிட்டாங்க. யார் ஏத்துக்கிட்டாங்கன்னு கேட்டா, யார் போட்டிக்கு வந்தாங்களோ அவங்க ஏத்துக்கிட்டாங்க, யார் கூட்டிட்டு வந்து அவன் ஏத்துக்கல, யார் ஏற்பாடு செஞ்சானோ ஆர்கனைசர் வந்து ஏத்துக்கல, வந்து கலந்து கொள்ள வந்தவர்கள் நினைச்சிட்டாங்க ஏத்துக்கிட்டாங்க. உடனே நடக்கிறது என்ன தெரியுமா, உல்கிய ஸஹரத்து சுஜ்ஜதா, அந்த மந்திரவாதிகள் வித்தைக்காரர்கள் எல்லாம் சஜிதாவில் இருந்தார்கள். இவங்க என்ன சொன்னார்கள், காலு ஆமன்னா பி ரப்பி மூசா வ ஹாரூன், மூசாவுடைய ஆமன்னா பி ரப்பி ஹாரூன் வ மூசா, ஹாரூனுடைய இறைவனையும் மூசாவுடைய இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். என்ன இறைவனை ஏற்றுக்கிட்டோம்னு சொன்னா நம்மளை தான் சொல்றாங்க நினைச்சுக்கோம். பிறவுன் அவன் இறைவன் நினைச்சிட்டு இருக்கிறான். அவன் நான் தான் இறைவன் சொல்லிட்டு இருக்கும் பொழுது நாங்கள் இறைவனை நம்பினோட பிறவனுக்கு வழங்காது. அவனுக்கு நெத்தியடிய தெளிவா சொல்லணும் சொல்றது. அதுக்காக என்ன செய்யறாங்க, மூசா சொல்ற இறைவனை ஏற்றுக்கொண்டேன் நீ வேறான அர்த்தம் நல்ல ஆச்சரியப்படுற மாதிரி பிளான் பண்ணி சொல்றாங்க. உடனே இந்த மந்திரத்துல தோத்து போன உடனே ஆமன்னாது ரப்பி ஹாரூனும் மூசா, ஹாரூனும் மூசாவும் எந்த இறைவனை சொன்னார்களோ அந்த இறைவனை நான் நினைஞ்சிட்டேன், நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் சொல்லி சஜிதாவில் விழுந்து உடனே அந்த செகண்ட்ல ஏற்றுக்கிட்டாங்க. எப்படி ஏற்றுக்கிறாங்க, எப்படி வரும்போது எப்படி வந்தாங்க, வரும்போது எப்படி வந்தாங்க, கூலிக்கு தான் வந்தாங்க. கேட்டாங்களே முதல்ல வரக்கூடிய நேரத்தில் கூலி வருவியா, ஜெயிச்சா பரிசு தருவியா என்றெல்லாம் பேரம் பேசிட்டு வந்தாங்க. அந்த நோக்கத்தில் தான் வந்தார்கள், நம்ம ஜெயிச்சோன்னு நினைச்சிட்டு வந்தார்கள். கண்ணுக்கு முன்னாடி அந்த இது வித்தை இல்லை யதார்த்தம், வித்தக்காரனுக்கு தெரிஞ்சு போயிடும்ல, பாம்பினால் பாம்பு அறிவுன்னு சொல்லுவாங்க. வித்தக்காரனுக்கு வித்தை பத்தி தெரிஞ்சு போயிடும், இது வித்தை இல்ல, நம்ம செய்யற டெக்னிக்கு, இவர் செய்யற உண்மை, நம்ம செய்யற சூழ்ச்சி தந்திரம், இவர் செய்யறது சத்தியம் அப்படிங்கறத கரெக்டா தெரிஞ்ச உடனே மற்றவர்களை விட அவர்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இவர் வந்து கண்டிப்பா மன்ற வேலை கிடையாது, இவர் உரை செய்வார், இது வந்து நமக்கு மிஞ்சின ஒரு சக்தி தான் இந்த வேலையை செய்ய முடியுமே தவிர மனித தந்திரத்தால் செய்யற காரியத்தை மூசா செய்யல விளங்கி கொண்டார்கள். உடனே ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வளவு நோக்கத்தில் வந்தவங்க ஹக்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அவன் என்ன சொல்றான்னு கேட்டா, சொல்லுவோம் உடனே கால ஆமன் தும்ளவு கபல ஆன விளக்கும், உங்களுக்கு நான் அனுமதி தரும்போது நீங்க ஏற்றுக்கிட்டீங்களா, நான் ஏற்றுக்க நான் பர்மிஷன் கொடுத்தேன் உங்களுக்கு, வித்தையில கலந்துக்கிறதான் கூட்டிட்டு வந்தானா, நீங்க வந்து அவரோட போய் சேர்றதான் கூட்டிட்டு வந்தானா,
நான் எதுக்கு கூப்பிட்டு வந்தேன்? நான் சொல்றது செஞ்சுட்டு போறது கூப்பிட்டு வந்தேன். அப்ப என்ன அனுமதி இல்லாமல் நீங்க வந்துட்டு அவரை ஏற்றுக்கிட்டீங்களா சொல்லிட்டு சொல்றான். அப்போ கஷ்டப்படுத்துறான் மக்கள்கிட்ட. இன்னகூல கபீருக்கும் உள்ளது அல்லவக்கும் சிகர, உங்களுக்கு இந்த வித்தையை கற்றுத்தந்த குருநாதர் என்றால் தான் எனக்கு தெரியாம போச்சு. இவர்கிட்ட படிச்சாருக்குதான் நீங்க அப்படி வரண்டா தாயம் இருந்தா மக்கள் மத்தியில் மக்கள் ஏற்றுக்கிற கூடாதுல. மக்கள் என்ன செய்யணும்? இந்த கண்ணுக்கு முன்னாடி சத்தியம் அசத்தியம் தெரியுது, மக்கள் தெரிஞ்சிடக்கூடாதான். மந்திரவாதிகள் மட்டும் ஏற்றுக்கிட்டாங்க, சாதாரண மக்களும் போயிடக்கூடாது. என்ன பண்ணு? 2 பேரை ஒன்னாக்கி விட்டுறணும். 2 பேரை ஒன்னாக்கி பிளான் பண்ணி செஞ்சுட்டீங்களா? நீங்க வந்து ஒரு ஆளுக்கு தான் அவர் குரு, நீங்க சிஷியர்கள். பிளான் பண்ணிக்கிட்டு நான் செய்யற மாதிரி செய்யறேன், நீங்க என்ன அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகுற மாதிரி அழுகுன்னு சொல்லி பிளான் பண்ணி ஏமாத்து பாக்குறீங்களா? இப்ப ஏத்துக்க இன்னொரு மக்கள் அப்படி டைவர்ட் ஆயிடுவாங்கல்ல. மக்களை வந்து டக்குன்னு பிற்பட்ட தந்திரங்கள் ஏறான்னு பாருங்க. பளிச்சுன்னு தெரிகிற சத்தியத்தை கூட அதை ஏத்துக்கிற முடியாமல் ஆக்கிரமிப்பு உள்ள சைத்தான ஒரு கான் வழங்குவாங்க. பளிச்சுன்னு தெரிகிற ஹக்கு பாத்துரு, அதுக்கு ஒரு முலாம்பூசி இது இல்ல, இது நம்பாதீங்க, எல்லாம் ஒரே ஆள் கட்டுறோம். அப்ப எதிரிகளை நம்மளே ஒன்னா சேர்த்து விட்டுவிட்டு இவன் ஆட்களை கையில் எடுத்துக்கிட்டான். அப்ப என்ன பண்றான்னு கேட்டா, இன்னும் கபீருக்கும் உள்ளது அல்லவக்கும் சிகர, உங்களுக்கு சிகரை கற்றுத்தந்த வித்தையை கற்றுத்தந்த பெரியவர் இவர்தான், இவர்தான் உங்களுக்கு குருநாதர். அதனால பிளான் பண்ணி கவுத்தி விட்டீங்களா சேர்ந்து அப்படின்ட்டு அடுத்து சொல்றான். உளவு கத்தி அன்ன ஐதியக்கும் அருகுலக்கும் என்கிறா, உங்களுடைய கைகளையும் கால்களையும் மாறுகால் மார்கையாக விட்டுவேன். மாறுகால் மார்கை என்ன? வலது கை இடது கால், அல்லது இடது கை வலது கால், இப்படி கிராஸ். மாறுகால்னா என்ன அர்த்தம்? இங்கிட்ட வலதை வெட்டினா இங்கிட்ட இடதை வெட்டுறது, இங்கிட்ட இடதை வெட்டினா இங்கிட்ட வலதை வெட்டி போடுறது. அவ மாறுகால் மாறுகைன்னா இந்த பக்கம் வெட்டுறது, கிராஸா அங்கிட்டு வெட்டிடுறது. இந்த மாதிரி வெட்டுவேன். 2 பேருக்கு வலது கையும் இடது காலை வெட்டுவேன், 2 பேருக்கு இடது கையும் வலது காலை வெட்டி போடுவேன். மாறுகால் மாறுகை என்ன செஞ்சிருவேன்? அதாவது இதான் ரொம்ப பெரிய அதாபி தான். ஒரு சைடா இருந்தா பேலன்ஸ் பண்ணி போடுவான். இங்கிட்ட போயிட்டு இங்கிட்ட கைங்கால இப்படியே பேலன்ஸ் பண்ணி போயிடுவான். இங்கிட்ட ஒண்ணு அங்கிட்ட ஒண்ணு என்ன செய்யாது, இது ரொம்ப வெயிட்டானது. அப்ப இதை அதையும் கிராஸ் பண்ணும்போது ரொம்ப ஒரு பாதிப்பு ஏற்படும் போல இருக்கு. அப்படிங்கிற தத்துவத்தில் என்ன செய்யறான்னு கேட்டா, மாறுகால் மாறுகை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்றான். சொன்ன அது மட்டும் இல்ல, உளவு சல்லி பண்ணக்கும் நகலி, பேரிச்ச மரத்துல வந்து உங்களை சிலுவையில் அறைவேன், கையை வெட்டுவேன். அப்ப எது எல்லாத்தையும் ஒரு ஆள் செய்ய முடியாது. மாறுகால் மாறுகிட்ட சிலுவையில் எப்படி அறைகிறது? சிலுவன் எப்படி வேணுமா? சிலுவைக்கு என்ன வேணும்? 2 கை வேணும்ல. சிலுவையிலே அறைவேன், மாறுகால வெட்டுவேன், அது மேட்சாவல. இதுக்கு என்ன அர்த்தம் வச்சுக்கணும் கேட்டா, 4 பேர் இப்படி செய்வேன், 4 பேர் இப்படி செய்வேன், 4 பேர் இப்படி செய்வேன் அர்த்தம். பாயிண்ட் வாங்களா? அப்ப எல்லாரும் ஒரே மாதிரி செய்ய மாட்டேன், அது 3 செய்வேன் அர்த்தம். மாறுகால் மாறுகையும் வெட்டுவேன், சிலுவையில அறைவேன் சொன்னா மக்களுக்கு பயம் காட்டுறது தானே. 2 பேர் எப்படி செய்வேன், 2 பேர் அப்படி செய்வேன், 2 பேர் எப்படி செய்வேன் அர்த்தம். அப்ப அந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து செய்வேன் இடத்துல 2 முரணாக இல்லாது. சிலுவையில் அறைகிறது என்பதும் கையை வெட்டுவது என்பதும் அது நேர முரண். சிலுவை வராது, எள்ளுதான் வரப்படும். இப்படி அறிஞ்சாக எள்ளுதான் வரு, தீ மாதிரி வரணும்ல. தீ வராது எனக்கு 2 கை வேணும். அப்ப இங்கிலீஷ் எடுத்துட்டு அப்ப என்ன செய்யலான்னு கேட்டா, உளவு சல்லி பண்ணக்கும் நகலி, பேரிச்ச மரத்தினுடைய அடிப்பாகத்தில் வைத்து உங்களை சிலுவையில் அறைவேன். முன்ன ஐயுனா அசத்து அதாபன் அபுக்கா, யார் கடுமையா தண்டிக்கிறாளுங்கிற நான் காட்டுவேன். அப்ப தண்டிக்கிறீங்க. யாரு நிலையானாலும் காட்ட போறேன், நீ சாவ நான் இருக்குவேன் அப்படிங்கிறான். நான் இருப்பேன் ஆட்சியில நீ இப்ப செத்துருவேன். அப்ப யாரு நிலையா இருக்க போறது, யாரு கடுமையா தண்டிக்கிறாரு என்பதை அப்ப தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்றான். இது வந்து கடுமையான மிரட்டல். இந்த மிரட்டல் வந்து நம்ம தாய் பொருளைய கண்டிக்கிற மாதிரி மிரட்டல் இல்ல, தோலை உரிச்சிருவாங்கிறாங்களா? அப்படியா? நெசமா சொல்லுவாங்க. இவன் செய்ய அதிகாரம் இருக்கு, செய்யக்கூடிய கொடூர மனம் படைச்சவன் இந்த மாதிரி மிரட்டல் பண்றான். இப்பதான் அந்த மக்களுடைய உள்ளத்துல ஈமானம் நுழைஞ்சிருக்கு. நமக்கு ஈமான் நுழைஞ்சு 50 வருஷம் 25 வருஷம் 15 வருஷம் ஆகுது. இந்த மக்களுக்கு ஈமான் எப்ப நுழைஞ்சிருக்கு? இந்த செகண்ட் தான் நுழைஞ்சிருக்கு. ஈமான் உண்மையில் நுழைஞ்சா என்ன செய்யும் தெரியுமா? இந்த பதில் வரணும். மிரட்ட உடனே என்ன பதில் வருது? ஆடி போவலங்க. 50 வருஷம் மூணு ஆடி போயிடணும், 25 வருஷம் மூணு ஆடி போயிடணும், 15 வருஷமா தொழுதுகிட்டே இருக்கணும், ஆடி போயிடணும். ஒரு தொழுகை இல்லை, ஒரு விவாதத்து இல்லை. இந்த இப்பதான் அல்லாண்டா யாருன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த செகண்ட் தான் நடக்குது. உடனே சொல்றாங்க, லன்னூ சிறக்க அலாமாஜா அனாமினல் பையினாத்தி உள்ளது பத்திரனா, நாங்கள் உன்னையை தேர்ந்தெடுத்துக் கொள்ள மாட்டோம். இவர் கொண்டு வந்திருக்கிற தெளிவான சான்றுகளை விட உன்னையை தேர்ந்தெடுத்துக் கொள்ள மாட்டோம். எங்களை படைத்திருக்கிறான அவனை விட உன்னையை சிறப்பா நாங்க இருக்கிறோம் போடாங்க. செய்யற செஞ்சுக்கடா. அவர் சொன்னாங்க, அல்லாவை விட உன்னையை நாங்கள் தேர்வு செய்ய முடியாது. நீ என்ன செய்யணுமோ செய்து கொள்.
நீ என்ன தீர்ப்பு அளிக்க முடியுமோ அளித்துக்கொள், கையை வெட்டிய காலம் வெட்டிக்கிட்டாங்க, செய்துகொள். இன்னமா தக்வி ஹாதிஹில் ஹயாத்த துன்யா, இந்த அற்பமான உலகத்தில் மட்டும்தான் உடைய தீர்ப்பு செல்லும். அங்க பார்த்து வராங்க, என்ன வெட்டுவ, அதான் ஈமான்கிறது. ஈமான் வந்துவிட்டால் இந்த உலகத்தை விட மறுமை பெருசு விளங்குறது பேர் தான் ஈமான். எதுக்கு ஈமான்கிறது? ஈமான்கிறது வெறும் தொழுகிறதோ நோன்பு வைக்கிறதோ பெருமை வேஷம் போடுவதோ அல்ல ஈமான். ஈமானுடைய அளவு என்னன்னு கேட்டா இதை விட அது பெருசு, இந்த உலகத்தை விட அது நிலையானது. அவங்க என்ன பதில் சொல்றாங்க? உன்னால வெட்ட இயலாதுன்னு தான் சவால் விடல, ஏழும். உன்னால் வெட்ட முடியும், எங்களை கொல்ல முடியும், இந்த உலகத்தில் வேணா செய்வ, அங்க செய்வேன்னு கேட்கிறாங்க. பதில என்ன வருதுன்னு கேட்டா உன்னால முடியுமா பாத்துக்கோமான்னு கேட்கல, முடியும், உன்னால முடியும். உனக்கு அல்ல அதிகாரம் தந்திருக்கான், உனக்கு பலத்தை அல்ல தந்திருக்கான், நீ எங்களை வெட்ட முடியும், கொல்ல முடியும், துண்டு துண்டா நடக்க முடியும். இன்னமா தக்லி ஹாதிஹில் ஹயாத்த துன்யா, இந்த உலகத்தில் தான் உடைய தீர்ப்பு செல்லுமே தவிர அங்க செல்லாதுல. அதுக்குள்ளப்பா நாங்க இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறோம். நாங்க அங்க ஜெயிக்கிறதுக்கு மூசாவுக்கு பின்னாடி போனோம், இங்க ஜெயிக்கிறதுக்கா? இங்க ஜெயிக்கிறதுக்காக வேண்டி நாங்க மூசாவுக்கு பின்னாடி போகவில்லை. அங்க சொல்றாங்க, அழகா சொல்றாங்க, இன்னா ஆமன்னாதி நபினா லியக்ஃபிரலனா ஹதாயானா, எங்கள் குற்றங்களை அவன் மன்னிப்பதற்காக வேண்டித்தான் நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கோம். அக்கிரகத்தனா அலைஹி மின சிஹ்ரி, எங்களை வற்புறுத்தி வித்தையில் ஈடுபட சொன்னாயே அந்த பாவத்தை நல்லா மன்னிக்கணும் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம்ப்பா. எங்களை கொண்டாந்து ஒரு சத்தியத்துக்கு நிப்பாட்டி எங்களை விட்டு செய்ய வச்சு எங்களை பாதியாகிட்டிய இந்த பாவத்தை எல்லாம் மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோமே தவிர இந்த உலகத்தில் எதையும் நாங்கள் விரும்பவில்லை. நீ என்னமோ நிலையானவன் என்று சொல்றப்பா, வல்லாஹு கைரும் அபுக்கா, அல்லாதான் நிலையானவப்பா, நீ நிலையானவன் இல்ல. எங்களுக்கு திண்டு கொண்டு கொஞ்சம் நீ போயிடுவார், கொஞ்சம் முன்ன பின்ன வித்தியாசம் இருக்குமே தவிர போகாத ஒருத்தன் இருப்பாப்பா, அவன் தான் இருக்கிறான். அல்லாஹ் கைரு பாபுக்கா, அல்லாஹ் சிறந்தவன், அவன் தான் நிலையானவன் என்று சொல்லி அந்த மக்கள் தைரியமாக துணிச்சலாக சொன்னார்கள் என்பதை 20வது அத்தியாயம் தாகாங்கிற சூறாவுல 56 முதல் 73 வரைக்கும் அழகா இதை படிக்க படிக்க ஈமான் அப்படி ஊரும். ஈமான் இப்படிதான் இருக்கணுமோ, மறுமை நம்பிக்கை இப்படிதான் இருக்கணுமோ, இவ்வளவு பெரிய அடக்குமுறைகள் வந்த பிறகு ஒரு தைரியம் அளிக்கிற தைரியத்தை எது கொடுத்துச்சு உங்களுக்கு? நேற்று வரைக்கும் துன்யாவாளிகளா இருந்தாங்க, நேற்று வரைக்கும் கூலி தருவியா, காசு தருவியா, பணம் தருவியான்னு கேட்டுட்டு இருந்த ஆட்களுக்கு உயிர் போனாலும் தெரிஞ்சளவுக்கு ஆயிட்டாங்க. இந்த கொள்கையில காம்ப்ரமைஸ் பேச்சுக்கு இடம் கிடையாது. கொண்ட கொள்கையில அவ்வளவு உறுதியா இருக்க வேண்டும் என்பதை இதுல இருந்து விளங்கிக்கிறோம். அதே மாதிரி 7வது அத்தியாயத்துல 109 இருந்து 126 வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த போட்டி அங்கேயும் சொல்லி காட்டலாம். அதுல வெவ்வேறு வார்த்தைகள் எதுக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு தொகுத்து சொல்றோம்னு கேட்டா அதுல வரக்கூடிய ஒரு வார்த்தையினால ஒரு புது விஷயம் இருக்கு. அதுல பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல்லி ஒரு புது மெசேஜ் நமக்கு தந்துடும். அதனால 7வது அத்தியாயம் 109வது அத்தியாயத்தில் என்ன சொல்றான்னு கேட்டா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுல சொல்றான் எப்படின்னு கேட்டா, காலுயா மூசா, மூசாவே நீங்க போடுறீங்களா நாங்க போடட்டுமா, நீங்க போடுறீங்களா நாங்க போடட்டுமா, 50 சரி நீங்க தொடர்ந்து 50 டைம் ஆயிடுச்சு, டைம் ஆச்சுல இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் உங்களோட தொடர்ச்சி பார்த்துக்கலாம். அந்த வித்தைகளை பத்தி தெரிஞ்சிருந்தா வித்தண்டா என்னன்றது தெரியணும். இந்த போட்டியை பத்தி நல்ல விழாவாரியா விரிவாக தெரிந்த பிறகு அந்த சீசண்டா என்ன, அப்படி ஒன்று இருக்குதா, மந்திரம் ஏழுமா, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வாரத்தில் பார்த்துக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் நபிமார்களுடைய வரலாறு என்ற தொடர் நிகழ்ச்சியை ரமலான் மாதத்திலே துவங்கி அதிலே எஞ்சிய பகுதிகளை ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியை நாம் பார்த்து வருகிறோம். கடந்த சில வாரங்களாக நபிமார்கள் வரலாறுல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற இறை தூதருடைய வரலாற்றில் முக்கியமான சில பகுதிகளை நாம் அறிந்தோம். சென்ற வாரம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்திலே பிரச்சாரம் செய்த பொழுது, அவனிடத்திலே அவர்கள் அல்லாஹ்வுடைய அற்புதங்களை எல்லாம் எடுத்து காட்டிய பொழுது
அது ஒரு மாய வித்தை என்று சொன்ன பிறகு அங்கு உள்ள மந்திரவாதிகளோடு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு போட்டியை ஏற்பாடு செய்த விவரத்தை 20வது அத்தியாயத்தில் 56 இருந்து 73 வசனங்கள் வரைக்கும் உள்ள செய்திகளை நாம் சொல்லியிருக்கிறோம். இதை பற்றி அல்லாஹ் வேற சில இடங்கள்ல சொல்ற செய்தியும் பார்த்துவிட்டு அதுக்கப்புறம் அந்த சிகரண்டா என்ன வித்தைண்டா என்ன என்பதை நாம் பார்ப்போம். இது குறித்து அல்லாஹ் 7வது அத்தியாயத்திலையும் குறிப்பிடுகிறான். 7வது அத்தியாயத்தில் 109வது வசனத்திலிருந்து 126வது வசனங்கள் வரைக்கும் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, காலல் மலவு மின் கோமி ஃபிரௌன இன்ன ஹாதா லஸாஹிருன் அலீம். ஃபிரௌனிடத்தில் போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அற்புதங்களை எல்லாம் கைத்தடியை போட்டு அந்த கைகளை பிரகாசமாக்கி காட்டி அற்புதங்களை நிகழ்த்தி காட்டிய பொழுது ஃபிரௌனுடைய சமுதாயத்து பெருமவர்கள் எல்லாம் சொன்னார்கள், இன்ன ஹாதா லஸாஹிருன் அலீம். இவர் ரொம்ப திறமையான ஒரு வித்தைக்காரர், திறமையான சூனியக்காரர் என்று சொன்னார்கள். யுரீது அன் யுக்ரிஜக்கும் மின் அர்லிக்கும் கமாலா தாமுரும். உங்களுடைய ஊரிலிருந்து நாட்டிலிருந்து உங்களை வெளியேற்றுவதற்கு இவர் திட்டமிடுகிறார், அதனால இவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று அவர்களுக்குள்ள பேசிக் கொண்டார்கள். பிறகு என்ன செய்யறாங்கன்னா, இவருக்கும் இவருடைய சகோதரர்களுக்கும் ஒரு அவகாசம் கொடுத்து ஹாரூனுக்கு கொடுத்து எல்லா மந்திரவாதிகளையும் அழைக்கட்டும், நம்ம ஊர் பகுதியில் உள்ள நாட்டில் உள்ள எல்லா வித்தைக்காரர்களையும் கூப்பிடுவோம், மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் அவங்களையும் களத்தில் நிப்பாட்டுவோம், யார் ஜெயிக்கிறாங்களோ பார்த்துருவோம் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்களாம். இது அந்த இதுல மாதிரி தான் வருது. அப்ப இந்த இது நடந்த பிறகு போட்டி நடக்குது. பலம்மா அல்கௌ சஹரு அயுனன் நாஸ். மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கும் அந்த ஃபிரௌன் சமுதாயத்து வித்தைக்காரர்களுக்கு போட்டி நடக்கும் பொழுது அந்த போட்டி எப்படி நடந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பலம்மா அல்கௌ, அவர்கள் தங்களுடைய வித்தைகளை போட்ட பொழுது சஹரு அயுனன் நாஸ், மக்களுடைய கண்களை வயப்படுத்திக் கொண்டார்கள், கண்களை வயப்படுத்திக் கொண்டார்களாம். வஸ்தர்ஹபூஹும், மக்களுக்கு பெரிய ஒரு பீதியை உண்டாக்கி காட்டினார்கள். ஃபிரௌனுடைய அந்த கூட்டத்தார்கள் பெரிய பீதியை உண்டாக்கி காட்டினார்கள். வஜாஊ பிஸஹரின் அலீம், மகத்தான ஒரு வித்தையை கொண்டு வந்தார்கள், சாதாரண வித்தை இல்ல, அவ்வளவு மக்களும் அரண்டு போற அளவுக்கு ஒரு வித்தையை செய்து காட்டினார்கள். உடனே வஅவ்ஹைனா இலா மூசா அன் அல்கி அஸாக, மூசாவுக்கு நாம் உடனே அறிவித்தோம், உம்முடைய கைத்தடியை கீழே போடு. அறிவித்த உடனே தல்கபு மா யாஃபிகூன், அவர்கள் இட்டு கட்டிய அந்த உண்டாக்கிய அந்த வித்தைகளை எல்லாம் இது விழுங்கி விட்டது அப்படிங்கிற இடத்துல சொல்லும் பொழுது இங்க அல்லாஹ் என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்க, டிஃபரெண்டா தான் அதே சம்பவத்தை தான் 20வது அத்தியாயத்தில் சொல்ற மாதிரி தான் இங்கேயும் சொல்லப்படுது. இது என்ன அடிஷனலா சொல்லப்படுதுன்னா, மக்களுடைய கண்களை தங்கள் வயப்படுத்திக் கொண்டார்கள் என்ற ஒரு வாசகத்தை எல்லாம் கூடுதலா சொல்றான். இரண்டாவது, இவர்கள் செய்த வித்தை ரொம்ப பயங்கரமானதா இருந்திருக்கு. இருக்கிற மக்கள் எல்லாம் பயந்து நடுங்கிற அளவுக்கு, பீதி ஊட்டக்கூடிய அளவுக்கு அந்த வித்தையை செய்து காட்டினார்கள் என்று சொல்லி அல்லாதே அதை மகத்தான சிகரம் ஜாவூபி சிகரின் அவி, மகத்தான ஒரு சிகரை அவர்கள் வித்தையை செய்து காட்டினார்கள் அப்படிங்கிறான். இதை சொல்லிட்டு வக்கால் ஹக்கு, சத்தியம் ஜெயிச்சது, பத்தல மாக்கான யாமலும், அவர்கள் செய்த வித்தைகள் அழிந்து விட்டன, தோற்று விட்டன என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். ஒளிபு குணாலிக்க, அந்த இடத்துல மந்திரவாதிகள் எல்லாம் தோற்று போனார்கள். ஒன்கலபு சாகிரீன், இழிந்தவர்களானார்கள், சிறுமைப்பட்டு போனார்கள். சொன்ன உடனே ஊத்திய சஹரத்து சாஜிதீன், அந்த வித்தைக்காரர்கள் எல்லாம் சஜிதாவிலே விழுந்தார்கள். ஆமன்னா பிரபில் ஆலமீன் ரப்பி மூசா ஹாரூன், அகிலத்தின் அதிபதியாகிய மூசாவுடைய ஹாரூனுடைய இறைவனாகிய அல்லாஹை நாங்கள் நம்பிவிட்டோம் என்று சொல்லி அவங்க ஏற்றுக்கொண்டார்கள் என்ற இந்த விஷயத்தை 7வது அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதே விஷயத்தை 10வது அத்தியாயத்திலையும் அல்லாஹ் 75 இருந்து 86 வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க என்று சொன்னா, இந்த வித்தைக்காரர்களுக்கும் மூசா நபிக்கும் நடந்த அந்த போட்டியை சொல்லி காட்டுறோம். அதுல சில வார்த்தைகள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அது எப்படி இருக்கும் கேட்டா, அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கால ஃபிரௌனு யஅ்தூனி பிகுல்லி சாஹிரின் அலீம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த அற்புதங்களை செய்து காட்டின உடனே திறமையான எல்லா வித்தைக்காரனையும் இடத்துல கொண்டு வாருங்கள். ஃபிரௌன் கட்டளையிடலாம், என்னிடத்துல திறமை மிக்க மந்திரவாதிகளை எல்லாம் அழைத்து வாருங்கள். பலம்மா ஜா சஹரத்து, வித்தைக்காரர்கள் வந்த பொழுது காலலஹு மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொன்னார்கள், அல்கு மான்து முல்கு, நீங்கள் என்ன வித்தையை செய்ய போகிறீர்களோ அதை செய்து காட்டுங்கள் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அந்த பக்கம் கொடுக்குறாங்க. பலம்மா அல்கு,
அவர்கள் அந்த வித்தையை செய்து காட்டிய பொழுது கால மூசா மாஜித்தும் பிஹி சிஹ்ர், நீங்கள் செய்து காட்டியிருப்பது வித்தை, இன்னல்லாஹ சயுபத்திலுஹு, அல்லாஹ் அதை வீணானதாக ஆக்கி காட்டுவான், இன்னல்லாஹ லா யுஸ்லிஹு அமலல் முஃப்ஸிதீன், குழப்பவாதிகளுடைய செயலுக்கு அல்லாஹ் வெற்றி பெற மாட்டான், கண்டிப்பாக தோற்று போகும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு வயுஹில்லாஹுல் ஹக்க பி கலிமாத்திஹி, அல்லாஹ் தன்னுடைய கட்டளைகள் மூலம் தன்னுடைய கொள்கையை உண்மையை நிலைநாட்டி காட்டுவான், உலவு கதிர்கள் முஜ்ரிமூன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். நீங்க கேட்டுருவீங்க, நான் ஜெயிப்பேன், போட்டு காட்டு பார்ப்போம் அப்படின்னு சொன்ன உடனே இது நடந்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுக்கப்புறம் இதே விஷயத்தை இந்த மந்திரவாதிகள்கிட்ட போட்டி நடந்தத 26வது அத்தியாயத்திலையும் அல்லாஹ் 36ல இருந்து 51 வரைக்கும் சூரா கவிஞர்கள் சூறாவுல 36வது அத்தியாயத்தில் இருந்து வசனத்திலிருந்து 51 வரைக்கும் அதை சொல்லி காட்டலாம் இதே விஷயத்தை. இது எப்படி வருதுன்னு கேட்டா, அர்ஜிஹு அகாஹு வபாசிபில் மதாயினி ஹாசிரீன், இவருக்கும் இவருடைய சகோதரருக்கும் அவகாசம் கொடுங்கள், மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்கள். அவங்க என்ன செய்வாங்க கேட்டா, ஊர்ல எல்லாருக்கும் மந்திரவாதிகளை அழைத்து வருவதற்கு ஆள் அனுப்புங்கள். ஏத்தூக்கத்துக்குள்ளி சஹாரின் அலி, திறமை மிக்க மந்திரவாதிகளை எல்லாம் அவர்கள் உன்னிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பார்கள் என்று பிறவனிடத்துல அவருடைய மந்திரி பிரதானிகள் எல்லாம் ஆலோசனை சொல்கிறார்கள். ஜுமியா சஹரத்துல் மீகாத் யௌமின் மாலூம், குறிப்பிட்ட நாளையிலே அந்த மந்திரவாதிகள் எல்லாம் ஒன்று திரட்டப்பட்டார்கள். வக்கீல லின்னாசி ஹல் அன்தும் முஜ்தமிஊன், நீங்கள் எல்லாம் வந்துருவீங்களா என்று மக்களுக்கும் அது பறையடிக்கிறாங்க. மக்களை மந்திரவாதிகளை மட்டும் கூப்பிடல, மக்களுக்கும் அறிவிக்கப்பட்டது ஹல் அன்தும் முஜ்தமிஊன், எல்லாரும் கூடி விடுவீர்களா குழுமுவீர்களா என்று மக்களுக்கு கேட்கப்பட்டது. ஏன் அப்படி சொல்றாங்க என்று கேட்டா, சொல்லும் போதே ரொம்ப தைரியம். பிறவனுக்கு என்ன நம்பிக்கை இருக்கு கேட்டா, அல்லனா நத்தபி சஹரத்தை இன்கானோ ஹுமுல் காலிதீன், நம்ம மந்திரவாதிகள் வர்றாங்க, அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு சொன்னா அவங்க சொல்றதை நம்ம கேட்கணும் இல்லையா, அதுக்காக எல்லாரும் வாங்க அப்படின்ற ரொம்ப தைரியமா தான் அந்த பேட்டிக்கு ஏற்பாடு பண்ணிடுவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த மந்திரவாதிகள் ஜெயிப்பிடுவார்கள் என்று ரொம்ப நம்பிக்கையோட தான் நம்ம மந்திரவாதிகள் சொல்றது கரெக்டா இருந்தா நம்ம அவங்க முன்னாடி போயிடணும், அதுக்காக எல்லாரும் கரெக்டா வந்துருங்கன்னு சொல்லி மக்களுக்கும் அறிவிப்பு செய்யப்பட்டது. புலம்மா ஜா சஹரத்து, அந்த வித்தைக்காரர்கள் வந்த பொழுது காலூர் ஃபிரௌன இன்னலனால அஜ்ரன் இன் குன்னா நஹ்னுல் காலிதீன், நாங்கள் வெற்றி அடைந்தால் எங்களுக்கு கூலி கிடைக்குமா, ஏதாவது பரிசு தருவியா என்று கேட்டார்கள். இது முந்தின வசனங்கள் வந்திருக்கு. அப்ப என்ன சொல்றான், நாம் இன்னக்கும் இவன் லமினல் முகர்ரபீன், கண்டிப்பா கிடைக்கும் கூலி, என்ன எனக்கு அருகிலே நான் வைத்துக் கொள்வேன், நெருக்கமானவர்கள் உங்களை ஆக்கிக் கொள்வேன் அப்படின்ற உடனே காலகம் முசால்கும் ஆண்டு முழுக்கும் உங்களுடைய வித்தைகள்லாம் நீங்க போடுங்கன்னு சொன்னாங்க. அவங்க தங்களுடைய கயிறுகளையும் அந்த கைத்தடிகளையும் போட்டார்கள். போடும்போது என்ன சொல்லி போட்டாங்கன்னா, காலு இஸ்ஸத்தி ஃபிரௌன், ஃபிரௌனுடைய கண்ணியத்தின் மீது ஆணையா, ஃபிரௌன் கடவுள், அவர் அப்படித்தான் நம்ம அறிமுகப்படுத்திட்டு இருக்கலாம். இதுலதான் என்ன சொல்லி வித்தையை செஞ்சாங்கன்னு நல்லா காட்டுறான். இஸ்ஸத்தி ஃபிரௌன, ஃபிரௌனுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக இன்னால நஹ்னுல் காலிபூன், நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு தங்களுடைய கயிறுகளையும் கைத்தடிகளையும் போட்டார்கள். அல்கா மூசா அசாஹு, உடனே மூசா தம்முடைய கைத்தறியை போட்டார். இலாஹிய தல்கபு மா யாஃபிகூன், அவர்கள் கற்பனை செய்தவைகளை எல்லாம் அது விழுங்கிவிட்டது. உல்கிய ஸஹரத்து சாஜிதீன், அந்த மந்திரவாதிகள் எல்லாம் சஜ்தாவிலே இறைவனுக்கு பணிந்து இருந்தார்கள். ஆமன்னா ரப்பில் ஆலமீன் ரப்பி மூசா வ ஹாரூன், மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் இறைவனாகிய ரப்புல் ஆலமீனுக்கு நாங்கள் நம்பிக்கை கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் இதே கை வச்சுவேன் காலை வச்சுவேன் என்று சொன்னதெல்லாம் இதே மாதிரியே வருகிறது. இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்திலே போய் மிக பெருமாண்டமான அற்புதத்தை செய்து காட்டிய நேரத்தில் கூட அதை தோற்கடிப்பது தான் நினைச்சானே தவிர இந்த அற்புதத்தை பார்த்தவன் என்ன செய்யல, திருந்திக்கல. அதுக்கப்புறம் இந்த மந்திரவாதிகள் எல்லாம் செஞ்சு காட்டினாங்களே, அவங்க தோற்று போயிட்டாங்களே, அப்பவாச்சும் திருந்தல. முதல்ல ஒரு சந்தேகப்பட்டு டெஸ்ட் வச்சான், டெஸ்ட் வச்ச வரைக்கும் ஓகே, ஏன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஏற்றுக்க முடியும். இது ஒருவேளை வித்தையா இருந்தாலும் இருக்கலாம், நம்மளும் வித்தக்காரங்களை கூட்டி வருவோம், வித்தையா அல்லாஹ்வுடைய அற்புதமா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் என்று ஏற்பாடு பண்ணானே, அதை கூட நம்ம குறை சொல்ல முடியாது. ஒருவர் அற்புதம் சொல்றாருன்னு சொன்னா அது அற்புதம் தானா என்று கண்டுபிடிப்பதற்காக வேண்டி அவன் செய்த முயற்சியை நம்ம குறை சொல்ல முடியாது. அற்புதத்தை செஞ்சு காட்டி மந்திரவாதிகளை நிப்பாட்டி அவங்க செஞ்சு தோற்று போய் நம்ம இது போலி இது ஒரிஜினல் அவங்களே சர்டிபிகேட் கொடுத்து அவங்களே மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏத்துக்கிட்ட பிறகாவது ஏத்துக்கணுமா இல்லையா, அவனுடைய ஆணவம் அதை தடுத்துருச்சு. அவனுடைய கர்வம், அவனுடைய மண்டகணம் இவர் சொல்ற உண்மைதான் தெரிஞ்ச பிறகு கூட ஏற்க மறுத்துட்டான் என்பது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு கட்டம். இந்த இடத்துல இந்த சிகிரு வருது, அதிகமாக சிகரை பற்றி இடம் பெறக்கூடியதெல்லாம் மூசா நபியோட தான் ரொம்ப சம்பந்தப்பட்டு வருது.
அதிகமா சிகருங்கிற சொல்லு இடம்பெறதெல்லாம் இவர் விஷயத்தான். ஏன்னா இங்கதான் மந்திரவாதி வர்றாங்க, சிகரு அந்த பிரச்சனை போட்டி வீட்டு எல்லாம் நடக்கிறதெல்லாம் இங்கதான். மற்ற இடங்கள்ல ரொம்ப குறைவா தான் வரும். மற்றபடி சிகரை பத்தி பேசுற இடங்கள்லாம் ரொம்ப இந்த ஹாரூத்மாருக்கும் ஒரு இடத்துல வரும், இப்படித்தான் வருமே தவிர அதிகமான இடங்கள்ல வந்து சிகரை பற்றி பேசப்படக்கூடியது கூட இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த சிகர் செய்கிறவர்களுக்கும் நடந்த போட்டி இருக்கு பாருங்க, அந்த போட்டியை விளக்குற இடத்துலதான் அதிகமா அந்த சொல் இடம்பெற்றிருக்கிறது. அதனால சிகர்னா என்ன, சிகர்னா அது என்ன, சிகர்னு ஒண்ணு உண்டா? சிகர்னா சூனியம். சிகர்னா நம்ம சமுதாயத்தில் என்ன பண்றாங்கன்னா, ஒருவனுக்கு ஏதாவது நோய் வந்துடுது, டாக்டர்கிட்ட போறாங்க, டாக்டர் வந்து அல்லா கிடையாது, அவன் மனுஷன் தான். ஏதோ 10 மாத்திரையை கொடுத்து பார்ப்பான், வேலை செய்யாது 11 கொடுத்து பார்ப்பான், ஒரு நேரத்தில் கரெக்டா மாத்திட்டு உண்டு. அது விளங்காம என்ன பண்றது, மாத்திரை செய்ய வரல, என்ன மாதிரி ஒரு ஆள்கிட்ட வர்றது, நான் என்ன பண்றது, ஒரு வைக்கூட பண்ணாது சீர் பண்ணிட்டாங்க உங்களுக்கு. அவன் நோய்க்கு வர்றான், ஒரு டாக்டர்கிட்ட போறான், டாக்டர் மனுஷன் தானே, அவன் எல்லாம் ஒரு நோய்க்கு லட்சம் காரணம் இருக்கு, அவன் ஒரு காரணத்தை கேஸ் பண்ணிட்டு ஒரு மருந்து கொடுப்பான். அவன் மனுஷங்கிற முறையில சில ஒர்க் அவுட் ஆயிரும், சில வந்து சரியா வராது. இன்னும் 2 பேரை பார்க்கணும், 10 டாக்டரை பார்க்கணும். அதை விட்டு என்ன செய்யறது, 2 டாக்டரை பார்க்க வேண்டியது, வயிற்று வழியே போக மாட்டேங்களா, இவரால் வயிற்று வலிங்க என்னங்கன்னு என்ற வழி பார்க்கிறது. நான் என்ன பண்றது, உங்களுக்கு பண்ணிட்டாங்க அந்த எவனா ஒருத்தர் சொந்தக்காரன் சொல்லி, உங்க வீட்டு உள்ள ஒருத்தருக்கான்ல, அடுத்த ஊர்ல ஒருத்தர் இருக்கான்ல, நீங்க சம்பந்தம் பண்ணிருக்கீங்கல்ல அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லி சண்டை போட்டு விட்டுருவாங்க. உடனே என்ன பண்ணிடுறது, யாரும் நமக்கு வித்த பண்ணிட்டாங்க, மந்திரம் பண்ணிட்டாங்க, அதனாலதான் இந்த வயிற்று வலி, அதனாலதான் தலைவலி, அதனாலதான் இந்த வறுமை, அதனாலதான் தொழில் நஷ்டம், எல்லாத்துக்குமே இந்த சிகரை கொண்டு மக்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னா, இந்த சிகரிங்கிற சூனியத்தின் மூலமாக வந்து பணக்காரனை பிச்சைக்காரன் ஆக்கலாம், நல்ல காலோட இருக்கிறவனை நொண்டியாக்கி போடலாம், கைகாலெல்லாம் சலாமத்தா இருக்கிறவனை குறவுள்ளவன் ஆக்கிடலாம், கண்ணு உள்ளவனை குருடன் ஆக்கி போடலாம், நல்ல சூழ்நிலையோடு இருக்கிற பைத்தியக்காரன் ஆக்கி போடலாம் என்றெல்லாம் என்ன வேண்டாலும் செய்யலாங்கிற மாதிரி அவர்கள் வந்து இந்த சிகரை பற்றி ரொம்ப ஓவரான ஒரு அதீத நம்பிக்கையில் இருக்கிறார்கள். அதனால இந்த சிகரை சூனியம் என்றால் அப்படி ஒண்ணு உண்டா, அதை பத்தி குர்ஆன் என்ன சொல்லுது, அப்படி ஏதாவது செய்ய முடியுமா, அது உண்மையில என்னதான் நடக்குது, சிகருங்கிறது என்னதான் அப்படி இருக்குன்னு வந்துருச்சு. சாகிரு மந்திரம் அண்ணா எல்லாமே இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னா, சிகரை பற்றி நம்ம அது மூசா நபி வரலாறு நிப்பாட்டி வைத்துக் கொண்டு இந்த சிகருன்னா என்னங்கிறது நுழைஞ்சாக வேண்டியிருக்கிறது. அதை தெளிவுபடுத்திக்கிட்டு தான் அடுத்து என்ன செய்யணும், மறுபடியும் மூசா நபியுடைய வரலாறு திரும்பி போகணும். அதனால இப்ப சிகருக்குள்ள நம்ம நுழைகிறோம். எப்படி நுழைகிறோம் கேட்டா, அதாவது எல்லா நபிமார்களும் அந்த மக்களுக்கு போய் சத்தியத்தை சொன்னாங்க இல்லையா, மக்களுக்கு போய் சத்தியத்தை சொன்னாங்க. அப்படி சொல்லும் பொழுதுன்னா அந்த சத்தியத்தை பார்த்துவிட்டு அந்த மக்கள் செய்த விமர்சனம் என்னன்னு குர்ஆனை எடுத்து ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா இது செய்தாங்க. மூசா நபியை மட்டும் சிகரென்று சொல்லல, எந்தெந்த நபிமார்கள் எல்லாம் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுறாங்களோ அந்த அற்புதத்துக்கு அவர்கள் சொன்னது என்னன்னு கேட்டா, இது ஒரு சிகிரு இப்படின்னு சொன்னாங்கன்னு குர்ஆன்ல வருது. முதல்ல என்ன இங்கிருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க, அதுல இருந்து என்ன பாயிண்ட் நம்ம சொல்றோம் 2வது வழங்குவோம். அப்படி சொன்னார்கள் என்பதற்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா 5வது அத்தியாயம் 110வது வசனம். அதுல வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல அற்புதங்களை செஞ்சு காட்டுறாங்க. என்னென்ன அற்புதம் செய்யறாங்கன்னு கேட்டா, களிமண்ல ஒரு பறவை மாதிரி செய்யறாங்க, ஊதுறாங்க, உடனே பறவையா பறக்குது. இறை தூதர்னு காட்டுறதுக்காக அதுக்கு வந்து இந்த ஆற்றலை கொடுக்கல, அல்லாஹ்வுடைய அனுமதி பெற்று சேர்த்து தான் வருது. அல்லாஹ்ட்ட பர்மிஷன் வாங்கி செய்யறாங்க, அப்ப மட்டும் பறக்கும். இது செய்யும் போதெல்லாம் பறவையால ஆகாது. அதே மாதிரி வந்து பிறவி குருடு, வெண்குஷ்டம் போன்ற நோய்களை வந்து அவர் வந்து அதை நீக்கினாரு, நீக்கினாங்கன்னு வருது. அதே மாதிரி வந்து இறந்தவர்களை கூட ஒரு நேரங்கள்ல உயிர்ப்பித்து காட்டிருக்கிறாங்க. அப்படி ஒரு அற்புதம் அல்லாஹ் இறை தூதர் என்பதற்காக வந்து அல்லாஹ் கொடுத்த எவிடன்ஸ், இதை செய்து காட்டினார்கள் இது வருது. இதெல்லாம் பயங்கரமான விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது. பிறவிலேயே குருடா இருக்கிற ஒருத்தனுக்கு பார்வையை தருவது என்பது சாதாரண விஷயம் இல்ல, பயங்கரமான அற்புதம். பிறவி குருடுக்கு இன்னைக்கு செய்ய முடியாது. இன்றைக்கு உள்ள மருத்துவ உலகில கூட ஏற்கனவே பார்வை இருந்து போயிருக்கு பாருங்க, அவனுக்கு தான் வந்து கண்ணு கொடுக்க இயலுமே தவிர, என் கண்ணை எடுத்து போது வைக்கலாமே தவிர, பிறக்கும் போதே குருடுன்னா அந்த செக்ஷனை இல்லைன்னு அர்த்தம். பிறக்கும் போதே குருடா பிறக்கிறான்னு சொன்னா உள்ளுக்கு அந்த செக்ஷன் அவுட்னு அர்த்தம். அவனுக்கு போய் கண்ணெல்லாம் வச்சுலாம் பார்க்க பார்வை செய்ய இன்னைக்கு முடியாது, இன்னைக்கு உள்ள மருத்துவர்களுக்கு முடியாது. அதை செஞ்சு காட்டுறாங்க ஈசா நபி அவர்கள். அல்லாஹ்வுடைய அற்புதம் அத்தாச்சு பெரிய பொறுப்பு காட்டிருக்காங்க. இதை சொன்னவன அவங்க என்ன சொன்னாங்களா, காலல்லதீன கஃபரு மின்ஹும் இன் ஹாதா இல்லா சிஹ்ரும் முபீன், இது தெளிவான ஒரு வித்தை என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வளவு அழகான அற்புதத்தை செஞ்சு காட்டின பிறகு அதுக்கு எதிரிகள் கொடுத்த வார்த்தை என்ன, சிகிருந்தாங்க. அவர் செஞ்சு காட்டினது அற்புதம், அது சிகிருந்தாங்க. அப்ப சிகிரு என்று சொன்னார்கள் சொன்னா எதுக்கு இந்த வார்த்தை சொல்றான், இவர் வந்து நம்ப கூடாது என்பதற்காக செய்யலாம். அது என்ன சொன்னான்,
சிகிரு என்பது உண்மையிலேயே நடக்கல. அது ஒரு போலித்தனமா ஒரு தோற்றமா ஏற்பட்டு இருக்குது. அது கூட கருத்து என்னன்னு கேட்டா, குருடனுக்கு பார்வை வருச்சுங்க, அது நெசமா இருக்குமே. ஆனால் அது உனக்கு சீரா இருந்தா என்ன, எதுவா இருந்தா ஏற்றுக்க வேண்டியதானே. அவன் என்ன நினைக்கிறான்னு கேட்டா, அப்படி ஒண்ணு நடக்கலன்னு தான் சொல்றான். சிகிருன்னு சொல்ற வார்த்தை கூட என்ன மறுக்கலாம். நீங்க ஏதோ குருடனுக்கு பார்வை அந்த மாதிரி காட்டுற, அதெல்லாம் கிடையாது. அப்படி எங்களை காற்றியதை விட நெசத்துக்கு நடக்கலாங்கிறான். உண்மையில நடக்கவில்லை என்று காட்டுவதற்கு தான் இந்த வார்த்தையை யூஸ் பண்றான். சிகிர் என்று சொன்னா உண்மையில் அப்படி கிடையாது, ஆனால் அப்படி இருக்கிற மாதிரி மக்களை நம்ப வைக்கிறார் இவர் அர்த்தம். ஈசா நபியை மறுக்கத்தான் இந்த வார்த்தை யூஸ் பண்றான். ஈசா நபி நெசமாவே அவரு சிகிர்ல செஞ்சு காட்டட்டும், நித்தையில செஞ்சு காட்டட்டும், அவர் பார்வையை கொடுத்திருந்தாருன்னு சொன்னா அதை வச்சு அல்லாஹ்வுக்கு ஏத்துக்க வேண்டியதானவன். அவன் பார்வை கொடுத்ததும் ஏத்துக்க தயாரா இல்ல. நோய் தீர்ந்து போச்சு பாருங்க, குஷ்டம், அதை கூட நம்ப தயாரா இல்ல. அவன் அதுக்கு என்ன மறுப்பு சொல்றான்னு கேட்டா, இது சிகிர், இது அப்படின்னா நடக்கல அர்த்தம். அவன் ஆர்குமெண்ட் என்னன்னு கேட்டா, அப்படி ஒண்ணு நடக்கல, அப்படி நடந்த மாதிரி நம்மளை ஏமாத்துறாரு. எவனுக்கு பார்வையெல்லாம் வரல, அப்படி நமக்கு தெரியுது, நம்ம கண்ணை மயக்கி தருவது, அதனால ஏத்துக்க மாட்டேங்கிறான். அப்ப அற்புதங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் சிகிர் என்ற வார்த்தையை யூஸ் பண்றதுக்கு எதுக்கு யூஸ் பண்றான்? அவர் ஏத்துக்கிற கூடாதுங்கிறது யூஸ் பண்றான். அவரை இறை தூதர் என்று ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அழகா ஏத்துக்கிட்டு போயிடலாம். இந்த அற்புதத்தை பார்த்த உடனே இது வித்தைங்கிறான். சிகிருக்கு டைரக்டான கரெக்டான அர்த்தம் சொல்றாங்க, வித்தைன்னு தான் சொல்லணும். வித்தைனால என்ன அர்த்தம்? அப்படி காட்டுவது, உண்மை விஷயம் இருக்காது அதுல. அப்படி இருக்கிற மாதிரி என்ன செய்யறது, உள்ள ஒன்று ஒன்று காட்டி அது என்னமோ ஒன்று நடக்கிற மாதிரி செய்யறது என்று சொன்னார்கள். நல்லா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 6வது அத்தியாயம் 7வது வசனத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வேதம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்டினாங்க. அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டாங்க. அப்படித்தான் குர்ஆன் சொல்லுது, சனுகுரியுக ஃபலா தன்சா, உமக்கு நான் ஓதி காட்டுவோம், நீர் மறக்க மாட்டீர் அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். புக்கு வடிவுல கொடுக்கல. அல்லாஹ் அதை பத்தி சொல்லி காட்டும் போது சொல்றான், இவங்க குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் இல்லைன்னு மறுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பேச்சுக்கு மேலே இருந்து ஒரு புஸ்தகமாகவே நாம் இறக்கி இருந்தாலும், இதாவது அல்லாஹ்வுடைய வேதம் வரப்போது பாருங்க, வானத்தை பார்க்கலான்னு சொல்லிவிட்டு எல்லாரும் வானத்தை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு புஸ்தகம் அப்படி இறங்கி அதை கைனால தொட்டும் பார்த்துவிட்டு அப்போ சொல்லுவாங்க சிறுன்றாங்க. இவங்க நீ வேதத்தை ஜிப்ரீல் சொல்றதுனால மறக்கிறேன்னு நினைக்கிறியா? நீ அப்படி கிடையாது. நான் மேல இருந்தே ஒரு புஸ்தகத்தை இறக்கி அதை கையால தொட்டு வேற பார்த்து இருந்தாலும் கூட இவங்க இல்ல, இது தொட்டுலாம் செய்ய நம்ம தொட்டுலாம் பார்க்கல, அப்படி ஒரு ஏமாத்துறாரு. அது சொல்ல அல்ல வாசகத்தை, உலக நஜ்ஜல்னா அலைக்கு கிதாபன் கிருத்தாசி, ஒரு ஏற்றத்தில் எழுதி ஒரு புத்தகத்தை நாம் இறக்கி இருந்தாலும், பல அமசூபி ஐதீகம், தங்கள் கைகளால் அதனை தொட்டு பார்த்து இருந்தாலும், பல காலங்களின கபரு இன்ஹாலா இல்லா சிஹர் முபீன், நிராகரித்தவர்கள் சொல்லி இருப்பார்கள் இது தெளிவான சிகிர் என்று சொல்லியிருப்பார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? அங்கிருந்து புத்தகம் இறங்குது, இறங்குறலாம் இல்ல, இறங்குற மாதிரி நம்ம ஏமாத்துறாரு. அதாவது அர்த்தம். சிகிருக்கு அர்த்தம் என்னண்டாலேயே ஏமாத்துறதுங்கிற அர்த்தம் தான் குர்ஆன்ல எழுதணும் சொல்ல வர்றேன். நபிமார்கள் செய்யும் போதெல்லாம் சிகிர்னு சொன்னாங்க, ஏமாத்துறான்னு சொல்றான். அப்ப சிகிருந்து நெசமா நடக்கிறது இல்ல, அது ஏமாற்றுதல நடக்கிற மாதிரி ஒரு தோற்றம் காட்ட முடியுமே தவிர உண்மை இல்லைன்னு தான் விமர்சிக்கிறான். அதுதான் வார்த்தை யூஸ் பண்றான். குர்ஆன் தான் சொல்லுது. அப்ப அந்த குர்ஆன் இறங்குறத பார்த்துட்டு கூட சொல்லலாம். அல்லாஹ் சொல்றான், இறங்குறதா வித்தம் சொல்லு, தொட்டு பார்த்து என்ன வித்தீங்க? அல்லாஹ் சொல்றான், தொட்டு பார்த்தா வித்தை இல்லை, நம்ம கையால தொட்டு பார்த்துட்டோம்ல. நெசமா புஸ்தகம் இது மேல இருந்து இறங்குது, இறங்குற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிடலாம் தூரத்தில் உள்ள ஆளுகளுக்கு. சரி, கிட்ட ஆமா புஸ்தகம் தான் அப்படி பார்த்துப்பட்டு சீருன்றாங்க. பயங்கர வித்த சீராரு, அவ்வளவுதான். இவர் அதையெல்லாம் மிஞ்சி வித்த சீராரு விட உண்மையில இறங்கவும் இல்லை, நம்ம தொட்டு பார்க்கணுன்றாங்க. அது சிகிருக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, உண்மையில அப்படி இறங்கவில்லை, நாம தொட்டும் பார்க்கவில்லை, அப்படியே நம்மளை ஏமாத்தி விட்டாரு. அதான் வித்தன் அர்த்தம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, புத்தகமாக நாம இறக்கி இருந்தாலும் அதையும் சிகிர் என்பார்கள். என்ன அர்த்தம்? ஏமாத்துறாரு என்பார்கள் அர்த்தம். சிகிருக்கு அர்த்தம் எதையும் செய்து காட்டுவது அல்ல, என்னமோ செய்து காட்டுவதாக நம்ப வைப்பதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய ஜட்ஜ்மெண்ட். அதனால இந்த வாசகத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான். குர்ஆனை இறக்கினாலும் அது புத்தகமா வந்தாலும் கையால் தொட்டு பார்த்தாலும் அல்லாஹ்ட்ட ஒதுக்க மாட்டாங்க. இவர் வித்தை செஞ்சுட்டாரு, பெரிய வித்தை செஞ்சாரு சொல்லுவாங்க. கொஞ்சம் பயங்கரமான ஆள் வந்தாலும் தொட்டு பார்த்தா கூட நம்மளை ஏமாத்தி போடுவேன், கண்ணை வேண்டா கட்டலாம், வேறு கையும் சேர்த்து கட்டி விட்டாரு அப்படின்னு வேண்டா சொல்லியிருப்பாங்க. இது ஒன்னாச்சா? அது மாதிரி 10வது அத்தியாயத்துல 2வது வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டினான், அகானல் இன்னாசி அஜபன் அன் அவ்ஹைனா இலா ரஜுலின் மின்ஹும்,
அவர்களை சேர்ந்த ஒரு மனிதருக்கு நாம் வகி அறிவிப்பது, நம்முடைய செய்திகளை அறிவிப்பது அவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா? அவங்களை சேர்ந்த ஒரு மனிதருக்கு நாம வகி அறிவிக்கிறோம், நம்முடைய தூது செய்தி அறிவிக்கிறோம், இது அவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு இத அந்த வகியை பார்த்துட்டு அந்த வகியுடைய கவர்ச்சி, அந்த குர்ஆனுடைய அந்த நட, அந்த ஸ்டைலு, அந்த உள்ளத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை, இவங்களை எல்லாம் பார்த்துவிட்டு காலல் காபிரூன இன் ஹாதா லசாஹிரும் முபீன், இன் ஹாதா லசாஹிரும் முபீன், அப்ப நிராகரிக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஆளு திறமையான வித்தக்காரன் தாளு, அல்லாஹ்வுடைய வேதம் சொல்றாரு, ஆனா நம்ம உள்ளத்தையெல்லாம் ஈர்க்கிற மாதிரி தயாரிச்சு நம்மளை ஏமாத்துறா இருந்தாலு, அந்த வேதம் உள்ளத்தை ஈர்க்கிறது உண்மை, அதை எப்படி நிராகரிக்கிறாங்கன்னு அல்லாஹ்ட்ட இருந்து வரல, இவர் திறமையை பயன்படுத்தி நம்ம உள்ளத்தை ஈர்க்கிற மாதிரி செஞ்சு விட்டாரு, அதான தவிர இது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டார்கள் 10:2 அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி 10வது அத்தியாயம் 76 அல்லாஹ் சொல்றான், பலம்மா ஜாஉல் ஹக்கு மின் இந்தினா, நம் புறத்தில் இருந்து சத்தியம் அவர்களுக்கு வந்த பொழுது, சத்தியம்னா அற்புதமா இருக்கலாம், வேதமா இருக்கலாம், அத்தாட்சியா இருக்கலாம், என்னமோ ஒண்ணா இருக்கலாம், சத்தியம் வந்த பொழுது காலு இன்ன ஹாலாலா சிஹ்ரு முபீன், இது தெளிவான சிஹ்ரு, இது சத்தியம்லாம் கிடையாது, இருந்தாலும் நம்மளை ஏமாத்துறாரு, அதாவது சிகரை எதுக்கு இந்த வார்த்தை சொல்லி காட்டுறான்னு கேட்டா, அவன் இதை நிராகரிப்பதற்கு பயன்படுத்தின வார்த்தை சிகரு. ஒரு நபி செஞ்சு காட்டுறாரு ஒரு அற்புதத்தை, ஒரு ஒட்டகத்தை பாறையில இருந்து வர வைக்கிறாரு, அல்லது கைத்தறியை போட்டு பாம்பாடி காட்டுறாரு, அல்லது வேற ஏதாவது ஒரு வீட்டுல மறைச்சு வச்சுக்கிறத வெளிப்படுத்தி காட்டுறாரு. இப்படி அற்புதங்களை ஒரு நபி செய்யும் பொழுது மறுக்கிறவன் என்ன சொல்றான்னு கேட்டா, இப்படி ஒண்ணும் நடக்கல, இது வித்த நமக்கு அப்படி தெரியுதே தவிர உண்மையில நடக்கலங்கிறதுக்கு தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்றோம். சிகருக்கு அர்த்தம் நம்ம விளங்குது, இல்லாத ஒண்ணு இருக்கிறதா காட்டுறது, அப்படித்தான் அவன் சொல்றான். இந்த அற்புதங்களை பத்தி என்ன சொல்றான்னு கேட்டா, நபிமார்கள் அற்புதம் கிடையாதுதான், அப்படி ஒன்றும் நடக்கலாம் இல்ல, இவர் நம்மளை ஏமாத்துறாரு, அப்படி நடக்கிற மாதிரி நம்ம நம்ப வைக்கிறார், அந்த திறமையாளத்தை இருக்கிறத விட இவர் இறைத்தவர் இல்லைங்கிறது சொல்றாங்க இந்த வாசகத்தை. இதே மாதிரி இன்னும் சொல்ல போனா 15வது அத்தியாயம் சூரத்துல் ஹஜ்ர்ல 15வது வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான், இந்த மாதிரி நம்ம அற்புதங்களை வறுமையானால் லகாலு இன்னமா சுக்கிரத்து அபுசாருனா பல்நஹனு கௌமுன் மஸ்ஹூரூன், இந்த அற்புதங்களை பார்த்தோன்னு சொல்லுவாங்களா, நம்முடைய பார்வைகள் அப்படியே மயக்கப்பட்டு விட்டன, அது சொல்லுவாங்களாம், நம்முடைய பார்வைகள் நமக்கு தெரியுது, நம்ம பார்வையை மயக்கப்பட்டாங்க, இந்த நபிமார்கள் அற்புதமாக ஒண்ணு கிடையாது, நம்முடைய பார்வைகள் மயக்கப்பட்டு விட்டன, பல்நஹனு கௌமுன் மஸ்ஹூரூன், நாம் நம்ம சிகிர் செய்யப்பட்டுட்டோம், நம்ம 50 பேருக்கு சிகிர் பண்ணி விட்டாரு, மந்திரத்தில் இடத்தை நம்ம பண்ணிவிட்டார்னு சொல்லி அதை மறுத்து விடுவார்கள். அற்புதத்தை சொல்லி காட்டும் போது இப்படியே சொல்லுவார்கள் எல்லாம் சொல்லி காட்டலாம் 15 அதே மாதிரி 21வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான், நபிமார்கள் போய் சத்தியத்தை சொல்லும் பொழுது நபிமார்களுடைய எதிரிகள் எல்லாம் தங்கள் சகாக்கள்கிட்ட போய் சொல்லுவாங்களா, அவ தூண சிகர வான்தும் துபுசிரோன், கண்ணால் பார்த்து கொண்டே நீங்கள் ஏன் இந்த சிகிரத்திலே செல்கிறீர்கள், நபிமார்கள் செய்ய அற்புதத்தை என்ன செய்யறான் சிகிருங்கிறான், நீங்கள் கண்ணால் பார்த்து கொண்ட நிலையிலேயே நீங்கள் அந்த மந்திரவாதிகளுக்குள்ள அந்த வித்தையை நோக்கி நீங்கள் செல்கிறீர்களா, அவ தூண சிகர, இந்த வித்தையை நோக்கி நீங்கள் செல்கிறீர்களா, வான்தும் துபுசிரோன், பார்த்து கொண்டே அப்படி போகிற மாதிரி கேட்கிறான். அப்ப நபிமார்கள் செய்த அற்புதம் எல்லாம் அற்புதம் இல்ல, அது ஒரு ஏமாற்று வேலைன்னு சொல்றாங்க, ஏமாத்துறாரு நெசம் இல்ல, நீ அதுக்கு போகாத, சிகருக்கு அவனே ஏமாத்துறத புரிஞ்சு சொன்னான், அதுக்கு சொல்ல வர்ற அந்த மாதிரியான வார்த்தையை இங்கே எல்லாம் யூஸ் பண்ணி காட்டுறான். அதே மாதிரி